ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். யூஜிசி நெட் டிசம்பர் 2024 எக்ஸாம் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ரொம்ப முக்கியமானது இது. நம்மளுடைய எக்ஸாம், நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் எந்த தேதியில் நடக்குது, எந்த நேரம், காலையில் எழுத போகிறோமா மதியம் எழுத போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சிக்ஷா கிளாஸ்ல இருந்து யூஜிசி நெட் டிஎன்செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். பேப்பர் 1 கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 2க்குமே நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து 999 ஆஃபர் பண்ணுறோம். காமர்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் ரிவிஷனுக்காக இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு எய்ம் நெட் செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட். போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே 3 மணி நேரம் நீங்கள் தெளிவாக எழுதி பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி நடக்குது. திரும்பவும் ரெண்டாவது மாக் டெஸ்ட் டிசம்பர் 29ஆம் தேதி நடக்குது. இந்த மாக் டெஸ்ட் வந்து மார்னிங் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 மாக் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா இது நல்லாவே உங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம எக்ஸாம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே உங்களோட ஃபோனில், கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். நம்மளுடைய இன்டர்ஃபேஸ், எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும்னா ரியல் டைமாக நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாமில் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே போல தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம், டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்கேயே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். கூடவே இந்த எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு ஸ்கோர் கார்டு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்களே வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட மாக் டெஸ்ட்டோட ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃப்ரீ மாக் டெஸ்ட் வந்து போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நடக்குது. இதுக்கு நீங்கள் சிக்ஷா கிளாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த எய்ம்நெட் டெஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரிவிஷனும் அதற்கு அடுத்து உங்களுக்கு டிஸ்கஷன் செஷனில் நான் கொடுக்குறேன். நவ் நம்மளோட எக்ஸாம் ஷெட்யூல் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 3ஆம் தேதி காலையில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் நடக்குது. வழக்கமாக எப்போவுமே இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும். இந்த முறையுமே ஜனவரி 3ஆம் தேதி காலையில் முதல் எக்ஸாமாகவே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் நடக்குது. அண்ட் மதியம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அது ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நடக்குது. ஜனவரி 6ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி எக்ஸாம் கிடையாது. ஜனவரி 6ஆம் தேதி காலையில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். காலையிலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடக்குது. மதியம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் நடக்குது. சரிங்களா? அதற்கடுத்து ஜனவரி 7ஆம் தேதி என்ன பரீட்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் சப்ஜெக்ட் ஜனவரி 7ஆம் தேதி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் காமர்ஸ். காலையில் காமர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஜனவரி 7ஆம் தேதி. அதே ஜனவரி 7ஆம் தேதி மதியம் போல் இங்கிலீஷ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பொதுவாக காமர்ஸ், இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் நிறைய மாணவர்கள் வந்து எழுதுவாங்க. கிட்டத்தட்ட காமர்ஸ்லலாம் எப்படி 2 லட்சம் 3 லட்சம் பேர் எழுதுவாங்க. இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி 1.5 லட்சம் 2 லட்சத்தை நெருக்கி எழுதுவாங்க. இந்தியா முழுக்க நான் சொல்கிறது. அப்போது இந்த எக்ஸாம் எல்லாம் 2 நாள் தனித்தனியாக வைப்பாங்க. இல்லைனா காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, மதியம் ஒரு ஷிஃப்ட் வைப்பாங்க. பொதுவாக காமர்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு எப்போவுமே 2 கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைக்கும். பேப்பர் 2லேயே 2 கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். ஸோ நம்மளோட ரிசல்ட் எல்லாமே வந்து பர்சன்டைலில் தான் வரும். காரணம், நம்மளோட ரா ஸ்கோரை நார்மலைஸ் பண்ணி நமக்கு வந்து பர்சன்டைலில் தான் ரிசல்ட் கொடுப்பாங்க. பட் இந்த முறை ஜனவரி 7ஆம் தேதி ஒரே நாளில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த முறை பர்சன்டேஜில் தான் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். ஜனவரி 8ஆம் தேதி மேக்ஸிமம் நிறைய லாங்குவேஜஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 8ஆம் தேதி மதியம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க், ஹோம் சயின்ஸ், மியூசிக் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஜனவரி 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதியே நிறைய லாங்குவேஜ் பேப்பர் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜனவரி 9ஆம் தேதி காலையில் தமிழ் யூஜிசி நெட் எக்ஸாம், ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்டுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்குது. கூடவே ஜனவரி 9ஆம் தேதி மதியம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து எழுதுறாங்க. மேனேஜ்மெண்ட்லேயும் சப்ஜெக்ட் கோட் 17க்கு மட்டும்தான் ஜனவரி 9ஆம் தேதி மதியம் நடக்குது. சரிங்களா? எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்குது. ஜனவரி 10ஆம் தேதி காலையில் ஹிஸ்ட்ரி நடக்குது. அண்ட் அதர் லாங்குவேஜ் எல்லாமே ஜனவரி 10ஆம் தேதி நடக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஜனவரி 10ஆம் தேதி மதியம் இருக்குது. சைக்காலஜியும் ஜனவரி 10ஆம் தேதி மதியம் இருக்குது. டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸும் ஜனவரி 10ஆம் தேதி மதியம் தான் நடக்குது. ஸோ இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு பொங்கல் ஹாலிடேஸ் மாதிரி ஒரு 4 டேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாளே ஜனவரி 15ஆம் தேதியே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஜனவரி 15ஆம் தேதி காலையில்
மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் எழுதுறீங்க, எலக்ட்ரானிக் சயின்ஸ் எழுதுறீங்க, லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஜனவரி 15ஆம் தேதி காலையில் எழுதுறீங்க. அதே மாதிரி ஜனவரி 15ஆம் தேதி மதியம் போல் என்விரான்மெண்டல் சயின்ஸ் எழுதுறீங்க, கிரிமினாலஜி எழுதுறீங்க, மேனேஜ்மெண்ட்லேயே சப்ஜெக்ட் கோட் 55 இருக்கும் இல்லையா, லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது சப்ஜெக்ட் கோட் 55. நீங்கள் எல்லாருமே ஜனவரி 15ஆம் தேதி மதியம் எழுதுறீங்க, சரிங்களா? ஸோ நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, உங்களோட எக்ஸாம் டேட்டை நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஜனவரி 16ஆம் தேதி காலையில் சோஷியாலஜி அண்ட் சில லாங்குவேஜஸ் பேப்பர் எழுதுகிறோம். ஜனவரி 16ஆம் தேதி மதியம் போல் லைப்ரரி சயின்ஸ் நம்ம எழுதுகிறோம் அண்ட் ஃபிலாசபி எழுதுகிறோம். இங்கே தான் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எழுதுகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல். எஸ். இப்போ நீங்கள் ஷெட்யூல் தெளிவாக நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிவிஷனுக்காக நம்ம கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் முடிக்கும் பொழுது இந்த மாதிரி எய்ம், நெட், செட் இந்த மாக் டெஸ்ட் ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதோட டிஸ்கஷனுக்கும் நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் மாக் டெஸ்ட்டோட தேதி. நான் சொன்ன மாதிரி மறக்காமல் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். கமெண்ட் செஷன்லையும் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்குரிய மாக் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட மொபைல் ஆப்பில் ரெடியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.